Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இதெல்லாம் நடைமுறையில் எப்படி பலனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் அமெரிக்காவில் ஐரோப்பாலலாம் பிரதிநிதிகளை போடுறாரு. அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அல்லது இங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு அங்கே இருக்காங்களா, அப்படி இருந்ததுன்னா ஓகே. அமெரிக்காவில் எதுக்கு பிரதிநிதி உனக்கு? எத்தனையோ நாடகத்தை தமிழ்நாடு பார்த்தது, இப்போ ஒரு நாடகத்தை பார்க்குது, அவ்வளோதான். தெளிவாக அவங்க அதிமுகவை அழிக்க பார்க்குறாங்க. 26 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குறத விட அதிமுகவை அழிக்கிறது தான் பிஜேபியோட ஒரே நோக்கம். அதிமுக தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சென்னையில் 2 மாதம் மேலே பேசினார். இப்போ 2 நாளைக்கு முன்னால் மதுரையில் 4 நாளைக்கு முன்னால் என்ன பேசுகிறாரு? பாஜக அதிமுக கூட்டணி, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிஜேபி தான் டாமினன்ட் பார்ட்னராக இருப்பான். திமுக கூட்டணி கட்சியில் பிரச்சனை வராதுங்க. ஏன்னா லெஃப்ட் வந்து அவங்க வந்து வரட்டுத்தனமாக வந்து மேனிஃபெஸ்டோ ஒத்துக்கிட்டால் தான் இதுன்றாங்க. அது திமுக ஒத்துக்காது. அதனால் பெரிய ப்ரெஷரையும் லெஃப்ட்டு போடலை. காங்கிரஸ் கேட்பாங்க, அது சோனியா காந்தி கிட்ட பேசி காங்கிரஸ் ஆஃப் பண்ணுவாங்க. திரும்ப பேசினார்னா அவருக்கு வேறு விதமான சலுகைகளை காட்டுவார்கள். அப்போ நீங்கள் ஓட்டு கேட்க போகும்போது கூட்டணி கட்சியை சேர்த்துக்கிட்டு ஓட்டு கேட்க போவீங்க. ஜெயிச்சோன்னா ஆட்சி மட்டும் தனியாக, அது என்னங்க கதை? அது கூட்டணி ஆட்சி தான் ஜனநாயகத்துக்கு அழகு. தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் இணைந்ததாக இருக்கட்டும், பல அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் இணைந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே விஜய் கட்சிக்கு ஒரு பெரும் பலம் தானா? அது பலமாக சாபமானது போக போக தான் தெரியும். இவங்கெல்லாம் எப்படி அந்த கட்சிக்கு நன்மை பயப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த எம்எல்ஏ 3 பேரும் அந்தந்த கட்சியில் ஓரம் கட்டப்பட்டவங்க. இவர் அதிகாரியாக வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வராரு. இவங்கெல்லாம் எப்படி கட்சிக்கு உதவுவாங்கன்னு எனக்கு புரியல. மக்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? வணக்கம், நான் உங்கள் சிங்குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி பொறுப்பாளர்கள் தற்போது சமூக வலைதள பிரிவு பொறுப்பாளர் நியமித்திருக்கிறார். மண்டல வாரியாக வெளிநாடுகளிலும் அதற்கான பொறுப்பாளர்களை வந்து போட்டிருக்கிறாரு. தன் கட்சியுடைய நிதி வருவாயிலிருந்து பல்வேறு விஷயங்களை வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் பயனுள்ள வகையில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னெடுப்பை செஞ்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இதெல்லாம் நடைமுறையில் எப்படி பலனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் அமெரிக்காவில் ஐரோப்பாலலாம் பிரதிநிதிகளை போடுறாரு. அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அல்லது இங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு அங்கே இருக்காங்களா, அப்படி இருந்ததுன்னா ஓகே. அமெரிக்காவில் எதுக்கு பிரதிநிதி உனக்கு? எத்தனையோ நாடகத்தை தமிழ்நாடு பார்த்தது, இப்போ ஒரு நாடகத்தை பார்க்குது, அவ்வளோதான். ஜூன் 15ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கல் இறக்கும் போராட்டத்தை வந்து சீமான் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார். இதற்கு வந்து லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து அனுமதி தரலை. பட் இருந்தாலும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஏன் கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சீமான் பயங்கரமாக முன்னெடுக்கிறார்? அது ஒரு பாலிடிக்ஸ். அவருக்கு கரெக்டாக அது ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி முக்கியமான இஷ்யூஸ் கையில் எடுக்கும்போது லோக்கல் ஆதரவு கூடுன்றாரு. அது எப்படி நடக்கும்னு தெரியல. ஆனால் போலீஸ் அனுமதி மறுத்துருக்கு. அனுமதியை மீறி கைதாவாரா, என்ன பண்ணுவார்னு தான் நம்ம பார்க்கணும். எனவே அது அவருடைய உரிமை. போராட்டம் என்பது அவருடைய உரிமை. எதையும் தடை பண்ணக்கூடாதுங்க. தடை பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்து முன்னணி இப்போ மாநாடு, முருகன் மாநாடு நடத்துகிறாங்க, அதை கூட தடை பண்ணக்கூடாது. சில பேர் அதை தடை பண்ணணும். தடை பண்ணினா வளருவான், வந்து அடிக்க தான் எழும்போம். எதையும் தடை செய்வதில் உடன்பாடு இல்லை, தவறு. முருகன் மாநாடு நடத்துகிறானா நடத்திட்டு போட்டோம், என்ன இப்போ அவன் உரிமை. அமைதியாக நடத்துகிறானான்னு பாரு. வன்முறையை தூண்டுறானா கேன்சல் பண்ண, மதவெறியை தூண்டுறானா கேன்சல் பண்ண, முஸ்லீமுக்கு எதிராக பேசுகிறானா அங்கேயே போட்டு மிதி. கூடாது, பட் நடத்தவே கூடாது. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சிக்கந்தர் மலைன்னு சொல்கிற அதை வந்து முருகன் மலையாக மாற்றுவோம்லாம் எல்முருகன் பேசுகிறாரு. இது என்ன மாதிரியான பேச்சுன்னு நான் கேட்க தவறான பார்வைங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஈடிக்கும் மோடிக்கும் பயமில்லை எனில் ஏன் உதயநிதியுடைய நண்பர்கள் ஓடி ஒளிகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை அவர்கள். உங்களுடைய பதில் என்ன சார்? இது வழக்கமான டைலாக் தான். இதான் சுப்ரீம் கோர்ட்டே ஸ்டே கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன வேலை, என்ன எவிடன்ஸ் இருக்குது? விஜய் மேலே புஷ்டு வந்துட்டு பேச சொல்லுங்கள். விஜய் மேலே பிடிக்க துப்பு இல்லை, லலித் மோடியை பிடிக்க துப்பு இல்லை, மணிப்பூரில் கலவரத்தை தடுக்க துப்பு இல்லை. நீங்கள் வந்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுறது கேலி கூத்தா இல்லை? கேலி கூத்தா இல்லை? தப்பிச்சு போக ஏன் விட்டீங்க? அப்படின்னா அவன் பயந்து ஓடுறான், தப்பு பண்ணான், நீ ஏன் விட்ட? அது உங்கள் நிர்வாக தோல்வி தானே. அதை யாரும் பேச மாட்டேன்றாங்களே. அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் 2026 அப்படிங்கிறாரு. ஆனால் அதன் பிறகு நயினார் அவரு சொல்கிற விளக்கம் என்ன அப்படின்னா அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. எடப்பாடி தான் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறலாம் குறிப்பிடுறாரு. இங்கே நம்ம என்னவா புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை? எல்லாமே தெளிவாக அவங்க அதிமுகவை அழிக்க பார்க்குறாங்க. 26 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குறத விட அதிமுகவை அழிக்கிறது தான் பிஜேபியோட ஒரே நோக்கம்.
அதிமுக தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சென்னையில் 2 மாதத்துக்கு மேலே பேசினார். இப்போ 2 நாளைக்கு முன்னால் மதுரையில் 4 நாளைக்கு முன்னால் என்ன பேசுகிறாரு? பாஜக அதிமுக கூட்டணி, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிஜேபி தான் டாமினன்ட் பார்ட்னராக இருப்பான். ப்ளஸ் இது என்னென்னா வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கலைஞருக்கு மிந்தின அரசியலில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை இட்டு நிரப்பணும்னு பார்க்குறாங்க. அதிகாரத்தில் பங்கு எடுத்துணும்னு பார்க்குறாங்க. திமுக வீட்டுக்கு அனுப்புறதை விட முக்கியம் அதிமுகவை பலவீனமாக்குறது. அதில் இன்னொரு டேர்ம் திமுக வந்தால் கூட பரவாயில்லன்னு தான் பிஜேபி நினைக்குதோன்னு தான் நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் அதிமுக நிலைமை என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு கதை. இப்போ என்ன கதியில் இருக்கு அதிமுக? 20% ஓட்டு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிமுகவோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு அளவுகோல். அது ஒரு அபாய எச்சரிக்கை மணி. அது கீழே போகக்கூடாது. அது கீழே போகக்கூடாது. நீங்கள் சைபரு அதை பற்றிலாம் இப்போ கவலைப்படுறதா இல்லைங்க. லீடர்ஸுக்கெல்லாம் நோக்கங்கள் வேறு. இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போதும், சொத்தை காப்பாற்றினா போதும். இல்லை, டிடிவி தினகரனும் சொல்கிறாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ள யார் இந்த உத்தரவை வந்து விட்டது? அதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் விதைப்பாங்க. திமுக கூட்டணி கட்சியெல்லாம் பிரச்சனை வராதுங்க. ஏன்னா லெஃப்ட் வந்து அவங்க வந்து வரட்டுத்தனமாக வந்து மேனிஃபெஸ்டோ ஒத்துக்கிட்டால் தான் இதுன்றாங்க. அது திமுக ஒத்துக்காது. அதனால் பெரிய ப்ரெஷரையும் லெஃப்ட் போடலை. காங்கிரஸ் கேட்பாங்க. அது சோனியா காந்தி கிட்ட பேசி காங்கிரஸ் ஆஃப் பண்ணுவாங்க. திரும்ப பேசினார்னா அவருக்கு வேறு விதமான சலுகைகளை காட்டுவார்கள். வேறு யார் இங்கே கூட்டணி? இப்போ அந்த அதிமுக அலையன்ஸில் கூட்டணின்னு வலுவான குரல்கள் இருக்குது. திமுக கூட்டணியில் யாருமே கிடையாது. முணுமுணுப்பு தான் இருக்குது. கூடுதல் சீட்டு வேணும்னு தாங்க சண்முகம் கேட்குறாரு. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு அவர் கேட்கல. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டால் டிகேஎஸ் குதிக்கலாம். அவர் கேட்குறது கூடுதல் சீட்டு கொடுங்களேன். ஏன்னா மொத்தமாக நீங்கள் தான் எடுத்துன்னு போடுமா? தமிழ்நாடு திமுக என்ன பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? மற்ற கட்சிங்க யாருமே ஆளக்கூடாது. கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திக்கிறேன்னா ஆட்சியும் கூட்டணியாக தான் இருக்கணும். அதான் குறைஞ்சபட்ச தர்மம். தேர்தல் மட்டும் 900 கட்சியை சேர்ந்துட்டு போய் சந்திப்போம். ஜெயிச்சோன்னா நாங்கள் மட்டும் மொத்தமாக எல்லாத்தையும் வாரின்னு போவோன்னா நடக்காது மகனே, நடக்காது தம்பி. ராமதாஸ் சொன்னார்ல, அதை தான் நம்ம இனிமேல் சொல்லணும். நடக்காது தம்பி. இனிமேல் அந்த பழைய கதையெல்லாம் நடக்காது. கூட்டணி வச்சு தானே தேர்தலுக்கு போகிறீங்க. ஓட்டு கேட்க வரும்போது கேண்டிடேட் வந்து ஆட்டோவில் ஒரு 10 கட்சி கொடி இருக்கும்ல. ஆமாம் ஆமாம். அது இப்போலாம் வந்து வேட்பாளருக்கு வந்து 10 கட்சி கொடியுடைய மப்ளரும் போட்டுடுறானுங்க. கலர் கலராக எல்லாம் மின்னுது வேட்பாளர் வரும்போது. உனக்கு அவ்வளோ தில்லு இருந்துன்னா தனியாக நிற்க வேண்டியதானே. அப்போ நீங்கள் ஓட்டு கேட்க போகும்போது கூட்டணி கட்சியை சேர்த்துக்கிட்டு ஓட்டு கேட்க போவீங்க. ஜெயிச்சோன்னா ஆட்சி மட்டும் தனியாக. அது என்னங்க கதை? அது கூட்டணி ஆட்சி தான் ஜனநாயகத்துக்கு அழகு. இல்லை, ஒரு ஜனநாயகம் செழிப்புடன் இருக்குதான்றதுக்கு அடையாளம் கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது தான். அதிகாரத்தில் அந்த கட்சிகளுக்கு பங்கு இல்லைன்னா அப்புறம் என்ன ஜனநாயகம்? அது அவன் தயவில் தானே நீ ஜெயிக்கிற. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் போது இந்த ஊழல்கள்லாம் பெரிய அளவில் இருக்கிறது கொஞ்சம் குறையுமா? ஊழல் குறையாது. ஊழலை பற்றின பேச்சு குறையும். ஊழல் இன்னும் அதிகமாகும் கூட்டணி ஆட்சியில். ஆமாம்மா, அதான் உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய வேலை. இல்லை, எல்லா கரவேட்டியும் அதிகாரத்தில் போய் உட்காரும்போது அப்போ மக்கள் நம்மளே தானே கேட்பாங்க. அவன் எல்லா கரவேட்டியும் அங்கே போய் உட்காந்தானா அவன் சும்மா சேவை செய்வா வரான்? வரும்போதே கொள்ளடிக்கு தானே வரான். எப்போ எவ்வளோ ஆட்டையை போடலான்ட்டு தானே வரான். இப்போயே ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பான்ல. 10 வருஷம் பவரில் இல்லாமல் இவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன சூப்பராக சம்பாதிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. எவனாலே மறுக்க முடியுமா? இப்போ இவங்க 5 வருஷம் பவரில் இல்லை, 26ல் வந்தாங்கன்னா 5 வருஷம் விட்டதை அடுத்த 5 வருஷத்தில் பிடிக்கணும். டெலிகேட் பொசிஷன். ஆனால் செயல் திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஆட்சி மாற்றம் வந்தால் எப்படி சம்பாதிக்கணும், ஆட்சி மாற்றம் இல்லைன்னா எப்படி சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் செயல் திட்டம் இருக்கும். பிளான் ஏ, பிளான் பி எல்லாம் இருக்கும். இதுக்குன்னு பல குழுக்கள் இதுக்குன்னே குழுக்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்குன்னு திங்க் டேங்க்ஸ் இருக்கும். நம்ம பென் டீம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு டீம் இருக்கும். ஒரு மென் டீம் இருக்கும், அல்லது ஒரு கன் டீம் இருக்கும். எல்லா கட்சியிலையும் அப்படி ஒரு டீம் இருக்கும். வெளியில் தெரியாது. அவன் பேரை கற்றுக்கினா எல்லா மீடியாவையும் போட்டு ப்ரெஷர் பண்ணி. இங்கே அதெல்லாம் கிடையாது. சைலண்ட்டாக பின்னால் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லை, கொள்ளையடிக்க ஊழல் செய்யறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. ஆமாம்மா, அது பெரிய ஸ்கெட்ச். அது மிகப்பெரிய ஸ்கெட்ச். நீங்கள் 5 ஆண்டு திட்டம் மாதிரி அது ஒரு 5 ஆண்டு திட்டம். முதல் 1 வருஷம் எப்படி கொள்ளடிக்கணும், 2வது வருஷம் எப்படி கொள்ளடிக்கணும், 3வது வருஷம் எப்படி கொள்ளடிக்கணும். 2 பேரும் மாட்டிக்கொள்ளாமல் ஊழல் செய்வது எப்படின்னு மிகப்பெரிய அளவில் அறிவுஜீவிகள் எல்லாம் உட்கார வச்சு யோசனை கேட்டு. இல்லை, இது எப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கிறானுங்க. கோடி கோடியாக எப்படி ஊழல் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதில்லை தமிழ்நாட்டில். தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் இணைந்ததாக இருக்கட்டும், பல அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் இணைந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே விஜய் கட்சிக்கு ஒரு பெரும் பலம் தானா? அது பலமாக சாபமானது போக போக தான் தெரியும். இவங்கெல்லாம் எப்படி அந்த கட்சிக்கு நன்மை பயப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த எம்எல்ஏ 3 பேரும் அந்தந்த கட்சியில் ஓரம் கட்டப்பட்டவங்க. இவர் அதிகாரியாக வந்து VRS கொடுத்துட்டு வராரு. இவங்கெல்லாம் எப்படி கட்சிக்கு உதவுவாங்கன்னு எனக்கு புரியல. மக்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்?
ஆனால் புதுசாக யார் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். இங்கே தங்க ஓடுவான், அங்கே இங்கே ஓடுவான். என்ன ஒரு புது அடிஷன், ஒரு சர்விங் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அவர் என்ன அந்த கட்சியை வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்துவாருன்னு தெரியல. முட்டு சந்தையில் நிறுத்துவாரா, இல்லை நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்துவாரா? பேச்சு இதெல்லாம் கொஞ்சமாவது புத்தியோடு தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்களா? பிரசிடென்ஷியல் லெவல் நாடு தழுவில் வேணும்னு கேட்டால் கூட ஒரு லாஜிக். அதிபர் முறை எப்படின்னு அது வேற, அது செனட் எம்பி அப்படி மாற்றி. இது ஸ்டேட் லெவலில் அதிபர் முறையா? எம்எல்ஏக்கு தனி எலெக்ஷன், மோடியையும் பகைச்சக்கூடாது, மோடியை பகைச்சக்கூடாது. ஆனால் இங்கே வந்து ஸ்டாலினை வெறுப்பேற்றணும். என்னங்க ஜனநாயகம் அது? நான் கேட்குறேன், என்ன பேச்சு இதெல்லாம்? இதில் ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர், இந்த கட்சிக்கு கொள்கை பொறுப்பு பொதுச் செயலாளர். இது அவர் கருத்தா, கட்சியோட கருத்தா? அவர் தான் மென்ஷன் பண்ணுறாரு. இது மாதிரி நான் அப்போ 2011 எழுத கட்டுரை, இது என்னுடைய அப்போ எழுதவனா எழுதியிருக்கலாம். இப்போ எதுக்கு கொண்டு வரீங்க அதை? இப்போ எதுக்கு கொண்டு வந்து பொது வெளியில் வைக்கிறீங்க? இப்போ பொது வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த கருத்தில் விஜய்க்கு உடன்பாடாக இல்லையா? இந்த மாநில சுயாட்சி பேசுகிறவர் எப்படி அதுக்கு உடன்படுவார்? அப்புறம் ஏன் கட்சியில் வச்சுருக்கீங்க? குடியரசுத் தலைவர் அதிபர் ஆட்சி முறை என்பது எவ்வளோ ஆபத்தானது? அது முதல்ல சாத்தியமா? கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ பெரிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்? டைரெக்டாக சிஎம்க்கு எலெக்ஷன் ஒன்று, என்ன பேச்சு இதெல்லாம்? கேட்குற டெல்லிலையும் கேள. இல்லை, ஒருவேளை முதலமைச்சராக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விஜய் அவர்கள் வெற்றி பெற்றா எம்எல்ஏக்களில் வந்து திமுக அணி இது மாதிரி அதிகமாக ஜெயிச்சிட்டா அப்போ மசோதா பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? இல்லை, எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். பிரச்சனை தான், மசோதாலாம் பாஸே ஆகாது, சந்தி சிரிக்கும், டப்பா டான்ஸுன்னுவாங்கல்ல. முதல்ல அதெல்லாம் கொண்டு வரவே சாத்தியம் இல்லை. அரசியலமைப்பு சாசனத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை, இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அதிபர் ஆட்சி முறையை நோக்கி நகர்த்தலாம்னு சொல்லுங்கள், அது லாஜிக்கலி கரெக்ட். அது சரி தப்புன்றது மெரிட்ஸ் வேறு. அதில் உனக்கு ஒரு கருத்து, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், கண்ட்ரி அளவில் ஓகே, அருண்ராஜ் அளவுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அதில் அந்த கோரிக்கையில் ஒரு லாஜிக் உண்டு. அதை நோக்கி இந்தியா நகரவும் வாய்ப்பு உண்டு, சாத்தியம்தான். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா சாத்தியம். ஆனால் மாநிலத்தில் அதிபர் ஆட்சி முறை, டெல்லியில் நாடாளுமன்றம்னா யாராவது வாயால் சிரிப்பானா இதை கேட்டு? இப்படிப்பட்டவங்கெல்லாம் ஏன் இதை பேசுகிறாங்க? இவங்கெல்லாம் அந்த கட்சியில் தலைவராக இருக்காங்க. அந்த கட்சி எப்படி உருப்படும்? நான் கேட்குறேன். இது யாரோட கருத்து? முதல்ல இப்படிப்பட்ட பேட்டி இவர் கொடுத்தாருன்றது விஜய்க்கு தெரியுமா? தெரிஞ்சால் அவரோட கருத்து என்ன? இல்லை தெரியலன்னா தெரியாமல் இருந்தால் நீங்கள் எப்படி தலைவர் பதவிக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர்? சொல்கிறவர் யாரோ சாதாரண தெருவில் போகிறவர், உங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். கொள்கை அழகாக பரப்புறாரு. இப்போ அவர் ரொம்ப அழகாக உங்கள் கொள்கையை பரப்பிக்கிட்டு இருக்காரு. இது சந்தி சிரிக்கும் கொஞ்ச நாளில். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார்.